கிரிஜா, இப்ப சொல்லு, போன்ல உன் புருஷன் என்ன சொல்லிட்டு இருந்தாரு? ஆமா, அவரு வேற போன் பண்ணி சும்மா டென்ஷன் ஏத்திட்டு இருக்காரு. என்ன சொல்ற கிரிஜா? ஏதோ ஒரு போலீஸ்காரி ஜீப்ல போயிருக்கான், அத பாத்துட்டு ஈஸ்வரி தான் ஜீப்ல போறான்னு போனை போட்டு உளறிட்டு இருக்காரு. உன் புருஷனுக்கு என்னாச்சு? ஈஸ்வரி இங்கதானே இருக்கா? அததான் நானும் அவர்கிட்ட சொன்னேன். அது இப்பவுமே இவளோட ஞாபகத்திலேயே இருக்கிறதால எனக்கு யாரு பார்த்தாலுமே அவளை பாக்குற மாதிரியே இருக்கு. அவருக்கும் அதே மாதிரிதான். அவரு வேற யாரோ போலீஸ்காரிய பார்த்துட்டு ஈஸ்வரி மாதிரி தெரிஞ்சிருக்கும். விட்டு தள்ளு. போடா போடா. ஏடிஎம் மிஷினே உடைக்கிறீங்க. உனக்கு எவ்வளவு தைரியம்? சார், எனக்கு எதுவும் தெரியாது சார், என்ன விட்டுருங்க சார். சார், நான் ஒண்ணும் எதுவும் பண்ணல. நீ எதுவும் பண்ணல. இன்னும் கொஞ்ச நேரத்துல எஃப்ஐஆர் போடுறப்ப நீனே தெரிஞ்சுப்ப. சார், நான் சொல்றது கொஞ்சம் சொல்றத கேட்கணுமா? என்னடா கேட்கணும்? என்னடா கேட்கணும்? ஏடிஎம் மிஷினை உடைச்சு பணத்தை எடுக்க பார்த்தா அதை கேட்கணுமா? சொல்றா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கையை உடைக்க சொல்லு. எதுடா சொல்றா, எப்போ உடைச்சா சொல்றா, வேற எங்கெங்கெல்லாம் உடைச்சிருக்க சொல்லு. சொல்றா சார், சொல்லுங்க சார். சொல்றா. சொல்றா. எதிரே உட்கார. எதிரே லத்தி எடுங்க. சார், 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 சொல்லு. சார், சொல்லு. Yes, madam. என்னாச்சு மேடம்? ஒன்னும் இல்ல, செல்போனை இங்கே வச்சுட்டேன். சரிங்க மேடம். வரேன். வணக்கம் மேடம். வணக்கம். சிறுவாபுரி முருகா, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தாலே எனக்கு அடி வைத்து கலக்குது. உன்னைய நம்பிதாயா உள்ள போறேன். என்ன திருட்டு அயோக்கிய பசங்க கிட்ட கோத்து விட்டுட்டு வேடிக்கை பார்க்காத. எப்படியாவது என்னைய காப்பாத்தி விட்டுரு. எவ்வளவு தெரியும்? இந்த இன்ஸ்பெக்டர் மூக்குல இருந்து காது வரைக்கும் மீசைங்கிற பேர்ல ரோடே போட்டு வச்சிருக்காங்க. அடியாத்தி, இவங்களை பார்த்தாலே உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது, கை காலெல்லாம் உதறுது. மேடம் வந்திருக்காங்க. வணக்கம் மேடம்.